வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஈரான் மீதான தாக்குதல் 13வது நாளாக மிக உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் பரிதாபமாக தன்னுடைய அழிவை சந்தித்து கொண்டுள்ளது. கோமாளி மொஸ்தபா கொமேனி நிச்சயமாக கொல்லப்படுவான். இந்த கோமாளி என்ற வார்த்தையை நான் பிரயோகம் அல்ல, இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு இந்த கோமாளி மொஸ்தபா கொமேனி என்று பேசினார். அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டி எப்போ என்ன சொன்னார்னா, கொடுங்கோலன் அலி கொமேனிக்கு ஏற்பட்ட அதே கதி தான் அவனுடைய மகன் கோமாளி மொஸ்தபா கொமேனிக்கு ஏற்படும். அவனுடைய உயிருக்கும், அதாவது மொஸ்தபா கொமேனி உயிருக்கும் நயீம் காசிம் உயிருக்கும் அவன் இசபுல்லா பயங்கரவாத இயக்கத்தின் இன்றைக்கு தலைவனாக பார்க்கப்படுறான். அவனுடைய உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது என்று அவர் தான் பதிவு பண்ணார். பப்பட் ஆஃப் த ஐஆர்ஜிசி ரெஜிம் என்று சொன்னார் ஆங்கிலத்தில். அதாவது இந்த ஈரானிய அலி கொமேனி இராணுவம் ஐஆர்ஜிசியுடைய கோமாளி கைப்பாவை அப்படின்னு சொல்லி மொஸ்தபா கொமேனியை அவர் குறிப்பிட்டு பேசினார். இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாத உலகம் தனியாக வாழ்வாங்க. மற்ற மக்கள் பிற மக்கள் 21ஆம் நூற்றாண்டில் வாழும்போது அவங்க ஒரு 7ஆம் நூற்றாண்டில் வாழ்வாங்க. நிச்சயமாக அவர்கள் உலகத்தில் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு கொல்லப்பட்டார், ஈரான் இராணுவத்தால் கொல்லப்பட்டார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார்லாம் செய்திகள் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் ரெண்டு கேள்வி கூட கேட்டீங்க என்னன்னு சொல்லி. நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு அவர்களுடைய செனகோக் அப்படிம்பாங்க ஆலயம், தேவாலயத்தில் ஒரு சின்ன ப்ரேயரில் கலந்துகிட்ட வீடியோ இருக்கு, நேற்று எடுக்கப்பட்டது. அதை பாருங்க. நேற்றே தான் இந்த பேட்டியை கொடுத்தார், கோமாளி மொஸ்தபா கொமேனி கொல்லப்படுவான் என்று. இன்னைக்கு 2 பேர் தான் அதிகம் தேடப்படும் நபர்கள் இஸ்ரேல் இராணுவ பார்வையில். முதலாவது நபர் நயீம் காசிம், இன்றைக்கு இசபுல்லா பயங்கரவாத இயக்கத்தின் தலைவன். ஹாசன் நஸ்ரல்லாக்கு அடுத்து 3ஆவதாக வந்தான். ஹாசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டான். அதுக்கடுத்து ஒரு தலைவனை அறிவிச்சாங்க, அவனையும் கொண்டாங்க. அதுக்கடுத்து ஒரு தலைவனை நியமிச்சாங்க, அவனையும் கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஈரான் இந்த நயீம் காசிமை இசபுல்லா பயங்கரவாத இயக்கத்தின் தலைவனாக அறிவிச்சாங்க. அன்றிலிருந்து இன்று வரை அவன் லெபனானுக்குள்ளே வரதே இல்லை. இசபுல்லா பயங்கரவாத இயக்கம் செயல்படுவது லெபனானில், அவன் இதுவரைக்கும் லெபனானுக்குள்ளே வந்ததில்லை. இந்த நயீம் காசிம் ஈரானுக்குள் பதுங்கு குழியில் உட்கார்ந்து கொண்டு குரல் பதிவை வெளியே அனுப்பி அல்லது அவனை வீடியோ எடுத்து சொல்வதை சொல்லி அனுப்பிட்டு இருக்கான். பயங்கரவாதத்தை தூண்டி மிகப்பெரிய போரை நோக்கி கொண்டு போகிறான். அவன் தான் இன்னைக்கு இஸ்ரேல் அதிகம் தேடும் நபர். 2வது மொஸ்தபா கொமேனி. 2 பேருமே பதுங்குழியில் தான் இருக்காங்க. 2வதாக அலி கொமேனி மகனை இஸ்ரேல் இராணுவம் உறுதியாக தேடிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர் நிச்சயமாக கொல்லப்படுவார்கள். லெபனான் மீதான இஸ்ரேலின் போர் தவிர்க்க இயலாதாக போயிட்டு இருக்கு. லெபனானை சுற்றி டாங்குகள், பாதுகாப்பு வாகனங்கள், இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அவங்களை கொண்டு போயிட்டே இருக்காங்க. பிற நாடுகள் லெபனானில் வாழும் தங்களுடைய மக்களை உடனடியாக வெளியேற சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. பிற ஐரோப்பிய நாடுகள் ஈரான் சண்டை முடிவதற்குள்ளேயே லெபனானை இஸ்ரேல் தாக்க ஆரம்பிக்கலாம் என்று தெரிகிறது. இந்த போர் மிக பெரிதான தரைவழி சண்டையாக மாறும். லெபனான் பெரிய அழிவை சந்திக்க நேரிடும். இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு. லெபனானிலிருந்து வருகின்ற ராக்கெட்டுகளை லெபனான் அரசு நிறுத்தாவிட்டால், எல்லை தாண்டும் பயங்கரவாதத்தை நிறுத்தாவிட்டால் உங்களுடைய நிலப்பகுதியை நீங்கள் இழக்க நேரிடும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. இது என்ன காட்டுதுன்னா, இஸ்ரேலுடைய தரைப்படை லெபனானுக்குள் நுழைந்து இந்த இசபுல்லா செயல்படும் பகுதிகள், இஸ்ரேலை ஒட்டி லெபனான் எல்லையாக வரும், இஸ்ரேலை ஒட்டி பல இடங்களில் இசபுல்லா செயல்படுறானுங்க. அதுக்கப்புறம் லெபனான் அரசு முழுக்க கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. இந்த லெபனான் இசபுல்லா செயல்படும் பகுதி முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்ற திட்டம் இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் கேட்பீங்க, நான் முன்னமே சொல்கிறேன், ஏன் அடுத்த நாட்டுக்குள்ளே போய் லெபனானில் போய் இஸ்ரேல் இராணுவம் இடத்தை கைப்பற்றினா
பாருங்க, எத்தனை நாள் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. லெபனான் தேவையே இல்லாமல் ராக்கெட் இஸ்ரேலை நோக்கி பெரிய சேதத்தையும் கொடுக்குது. இவனுக்கும் ஈரான் பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. இதை கட்டுப்படுத்த வேண்டியது லெபனான் அரசு தான். அவர்கள் வேடிக்கை பார்க்குற மாதிரி தெரியுது. அப்போ இஸ்ரேல் உள்ளே பூந்து அவர்களை அடித்து கொண்டு அந்த இடத்தை கைப்பற்ற முழு அதிகாரம் இஸ்ரேலுக்கு இருக்கு. நாளை அது நடக்கும். ஈரான் சண்டைக்கு அப்புறம் நிச்சயமா செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்பே அவர்கள் இஸ்ரேல் இந்த போரை ஆரம்பிக்க வாய்ப்பு உள்ளது. ஏன்னா அந்த வெளிநாட்டு அரசாங்கங்கள் அந்த நாட்டு மக்களை உடனடியாக காலி பண்ணி கூப்பிடுறாங்க. அதை பார்க்கும்போது சண்டை சீக்கிரத்தில் ஆரம்பிக்குன்னு தெரியுது. இன்றைக்கு இஸ்ரேல் ஈரானை தாக்கி கொண்டிருக்காங்க. காசாவை பயங்கரமாக தாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈரானை தாக்குறதுனால காசாவை யாருமே பார்க்கறதில்ல. காசாவுக்கு பேரழிவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. லெபனானுக்குள்ளேயும் அழிவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ லெபனானுக்குள்ள இஸ்ரேல் தரை வழி இராணுவம் தரைப்படை உள்ளே நுழையும் என்று தெரிகிறது. ஒரு பரிதாப சம்பவம். அமெரிக்காவுடைய விமானப்படைக்கு சொந்தமான நடுவானில் எரிபொருளை தரக்கூடிய பிரம்மாண்ட விமானம் KC-135 அப்படிம்பாங்க. வியாழக்கிழமை மதியானம் 2 மணிக்கு ஈராக்குக்கு மேலே பறக்கும்போது, ஈரானில் அல்ல ஈராக்குக்கு மேலே பறக்கும்போது ஒரு F-15 ஈகிள் அந்த போர் விமானத்துக்கு அந்த KC-135 எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருக்கும் போது விபத்து ஏற்பட்டு அந்த எரிபொருளை வாங்கி கொண்டிருந்த F-15 சின்ன அடியோட அவசரமாக பறந்து சென்று இஸ்ரேல் பென்குரியோன் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. அதுக்கு பிரச்சனையாகல. ஆனால் இந்த KC-135 பிரம்மாண்ட விமானம் கடலில் விழுந்து அதில் 6 பேர் உள்ள இருந்தாங்க, அமெரிக்க வீரர்கள். அதில் 4 பேர் உடல் மீட்கப்பட்டிருக்கு உயிரற்ற சடலமாக. 2 பேரை தேடும் பணி தொடருது. 2 பேரும் மரணித்திருக்கலாம் என்றுதான் கருதப்படுது. ஏன்னா நேற்று மதியம் நடந்த விபத்து இது ஒரு மிகப்பெரிய விபத்தாக பார்க்கப்படுது. ஏற்கனவே 7 இராணுவ வீரர்களை அமெரிக்கா இழந்துள்ளது. இந்த 6 பேர்த்த சேர்த்துனாங்கன்னா 13 என்று மாறும். இதை ஈராக்கில் செயல்படும் ஒரு பயங்கரவாத இஸ்லாமிய இயக்கம் பொறுப்பேற்றிருக்காங்க. நாங்கள் தான் அடிச்சோன்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒரு புதுமையான ஆயுதம், என்ன ஆயுதம் சொல்லலை, அந்த ஆயுதம் மூலம் தாக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனாலேயே அது பொய்ன்னு தெரிய வருது. அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த KC-135 F-15 தெரியாமல் மோதிக்கிட்டாங்க, அதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடுவானில் எரிபொருள் நிரப்புவது மிக சிரமமான காரியம். அது 2 தரப்பு, அதாவது அந்த ஓட்டுகின்ற எரிபொருளை தருகின்ற விமானியும் திறமைசாலியாக இருக்கணும், பெற்றுக்கொள்ளும் போர் விமானத்தின் விமானியும் திறமைசாலியாக இருக்கணும், பக்கம் போகணும், சரியான வேகத்தில் இருக்கணும். கொஞ்சம் தப்பு நடந்துச்சுன்னா மோதிக்கிட்டு 2 பேருமே எரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பொதுவாக இந்த எரிபொருள் நடுவானில் நிரப்பும் போது கடலுக்கு மேலே மட்டுமே செய்வாங்க. இது கட்டாயம். மக்கள் வாழும் பகுதியிலையோ நிலப்பரப்புக்கு மேலே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. கீழே விழுந்தால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுரும். ஏன்னா இந்த எரிபொருளை தரக்கூடிய விமானம் அதிக எரிபொருளை வச்சுருக்கோம். அதனால் இது கடலுக்கு மேலே தான் செய்வாங்க. ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் சொல்லலாம். இஸ்ரேலுடைய தாக்குதல் ஈரானுக்குள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது. இப்போ ஈரான் தெருக்களில் கும்பலாக சுற்றியும் ஈரானுடைய துணை இராணுவ படையான பாஜிஸ் துணை இராணுவ படையின் காட்டு மிராண்டிகள் பயங்கரவாதிகள் தரையில் வேட்டையாடப்படுகிறாங்க. அதாவது அவங்க செல்லுகின்ற வாகனங்கள், பாஜிஸ் வீரர்கள் செல்லுகின்ற வாகனங்கள், அவங்க தான் இன்னைக்கு ஈரானுக்குள்ள செக் போஸ்ட், குறிப்பாக தலைநகரில் வீதிகள் எங்கும் செக் போஸ்ட் வச்சு இந்த பொதுமக்கள் நடமாட முடியாத மாதிரி, பொதுமக்கள் போராடுவது இயலாத காரியமாக அவர்கள் செக் போஸ்ட் வச்சு கண்காணிக்கிறாங்க. மக்களை கொள்வது அவங்க தான். ஏற்கனவே நடந்த அந்த ஈரான் இனப்படுகொலையை செய்ததில் மிகப்பெரிய பங்கு வகித்தது இந்த பாஜிஸ் தான். அவர்கள் இருக்கும் வாகனங்கள், அவர்கள் நிற்கும் செக் போஸ்டுகள், தனி நபர்கள், இவர்களை இஸ்ரேல் இராணுவம் வேட்டையாடுகிறது. இஸ்ரேலில் ஹெர்ம்ஸ் என்ற அன்மேன்டு ஏரியல் காம்பேட் வெஹிக்கிள் அப்படிம்பாங்க. அதன் மூலமாக அவருடைய வாகனங்கள், அவர்களுடைய செக் போஸ்டுகள், தனி வீரன் கூட கொல்லப்படுகிறான். வியாழக்கிழமை மட்டும் 2000 பேர் இதில் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. இவர்கள் இருக்கும் இடங்களை துல்லியமாக காட்டி கொடுப்பது
ஈரானிய சாதாரண மக்கள் என்று சொல்லப்படுது. இஸ்ரேல் இவர்களுக்கு வசதியாக பெர்சியன் மொழியில் ஒரு வலைதள சேவை நடத்துகிறாங்க. அதில் இந்த ஈரான் மக்கள் அவர்கள் செல்போனில் அவர்கள் இருக்கும் இடங்களை பதிவு செய்து அந்த தகவலை பதிவேற்றம் பண்ணுறாங்க. இதற்கு இன்னைக்கு ஸ்டார் லிங்க் இணையதள சேவை மிக பெரிய அளவு உறுதுணையாக இருக்குது. ஈரான் அரசு 99% இணையதள சேவை தரல, ஆனால் ஸ்டார் லிங்க் செயல்படுது. அந்த தகவலை பெற்றுக்கொண்ட இஸ்ரேல் இராணுவம் அதை பல முறை குறுக்கு விசாரணை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு உண்மை தகவல் என்று தெரிஞ்சால் அந்த இடத்துக்கு ஹெர்மஸ் ட்ரோனை அனுப்பி அவர்களை கொன்று குவிக்கிறார்கள். இது தரையில் இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதலாக பார்க்கப்படுது. 2000 பேர்த்த ஒரே நாளில் கொண்டது மிகப்பெரிய பயத்தை அந்த பாஜிஸ் காட்டு மிராண்டிகள் கொடுத்துருக்கு, ஈரான் இராணுவத்துக்கும் கொடுத்துருக்கு. இப்போ அவங்க தெருக்களில் ஒளிந்து தெரிவது பாலங்களுக்கு அடியில், அதாவது ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தாதவாறு ஈரானில் பாலங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாலங்களுக்கு அடியில் இப்போ அந்த பாஜிஸ் வீரர்கள் ஒளிந்து தெரிவது இப்போ தெரியுது. என்ன சொல்றாங்கன்னா, ஈரானில் இருக்கின்ற 80 லட்சம் சாதாரண மக்களும் மொசாத் உளவாளிகள் போன்றுதான் இன்னைக்கு செயல்படுகிறார்கள் என்று சொல்லப்படுது. ஈரானில் அருகில் இருக்க கடற்பரப்பு தான் ஹொர்மோஸ் வளைகுடா பகுதி என்று சொல்லுவாங்க. உலகத்திற்கு தேவையான எரிபொருள்கள் 20% அந்த வழியாக தான் வந்தாகணும். குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கு, சீனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு நிச்சயமாக அந்த வழியில் தான் வந்தாகணும். அந்த வழியில் எந்த கப்பலுக்கும் அனுமதி இல்லை என்று ஈரான் அறிவிச்சிருச்சு. நேற்று மொஸ்தபா அலி கொமேனி எந்தவித பேட்டியும் தராதவன் அவன் எழுதி கொடுத்தான்னு சொல்லி ஒரு செய்தியை டிவியில் வாசித்தாங்க. இது மொஸ்தபா கொமேனி எழுதி கொடுத்தான்னு சொல்லி, மற்றபடி அவனையோ அவன் குரலையோ காட்டல. அதில் சொல்லியிருந்தாங்க, தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கப்பல்கள் செல்ல, பிற வணிக கப்பல் செல்ல அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இல்லாதது யாருக்குமே இருக்கக்கூடாது, அந்த பகுதியில் நாங்களே செல்லாத போது யாருக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஈரானுடைய எண்ணெய்கள் 90% சீனாக்கு தான் போச்சு. இன்றைக்கும் ஈரான் அதை அப்படியே தொடர்ந்து சீனா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு தேவையான எண்ணெய்களை ஈரான் எடுத்து அவங்க ரிசர்வ் வச்சிருப்பாங்க இல்லையா, அதிலிருந்து எடுத்து கப்பல்கள் மூலமாக சீனா கொடுக்குறாங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் கேட்டுக்கொண்டது பேரில் நேற்று இந்தியாவிற்கு ஒரு பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பல் சேர்ந்தது. அந்த வழியாக தான் அந்த கப்பல் இருந்த கேப்டன் சொல்லியிருந்தாரு, ரேடியோ சிக்னலை அனைத்து நாங்கள் தெரியாத மாதிரி வந்தோம்னு சொல்லி. இது ஏற்கனவே நடந்துச்சு. ஒரு தனியார் நிறுவன முதலாளி அவர் இருக்க கப்பலை 5 பிரம்மாண்ட கப்பலை எண்ணெய்களை நிரப்பிக்கொண்டு அந்த வழியாக வரும்போது ரேடியோ சிக்னல்களை அவங்க அணைச்சி வச்சுக்கிட்டு பிற தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாத்தையுமே அணைச்சி வச்சு அந்த கப்பல் வராது, எங்கேயும் ரேடாரில் மாட்டிக்காத மாதிரி அந்த 5 கப்பலில் எண்ணெயோடு கொண்டு வெளியே கூட சேர்த்துனாரு. மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. 3 மடங்கு விலை சொன்னாங்க. அதாவது அந்த பகுதியை கடப்பதற்கு என்றும் வாங்கும் விலையை விட 3 மடங்கு விலையை சொன்னாங்க. அதற்கும் உலக நாடுகள் ஒத்துக்கொண்டு அந்த எண்ணெயை பெற்றுக்கொண்டாங்க. அதே பாணியில் இந்திய கப்பல் வந்திருக்குங்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே ஜெய்சங்கர் அவர்கள் அந்த அவங்களை கூப்பிட்டு, ஈரானை கூப்பிட்டு, எங்கள் கப்பல் பிரம்மாண்ட கப்பல் வருகிறது விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அவர்களும் அந்த பகுதியில் அந்த கப்பல் பத்திரமாக சேர்ந்திருக்கு. அமெரிக்கா நடத்துகின்ற தாக்குதலில் ஈரானுடைய பிரம்மாண்ட போர் விமானங்கள், இது போர் விமானம், சண்டையிடும் விமானம் இல்லை, பிரம்மாண்ட விமானங்கள் ஒவ்வொன்றுமே 1000 கோடிக்கு மேலே வரும். 3 பிரம்மாண்ட விமானங்கள் அழிவதற்கான வீடியோ இருக்கு, அதை இணைக்கிறேன் பாருங்க. மிக விலை மதிப்பு மிக்கவை. இதை போல எண்ணற்றதை அழித்துட்டாங்க. இது மிகப்பெரிய இழப்பாக ஈரானுக்கு பார்க்கப்படுது. என்றாலுமே மூடத்தனமாக சண்டையை தொடர்வது அவர்கள் மூடர்கள் என்று நிரூபிக்குது.
நேற்று வரைக்கு அமெரிக்க இராணுவம் ஈரான் மீது 5500 இடங்கள் இன்சைட் ஈரானுக்குள்ள 5500 இடங்களை தாக்கியிருக்காங்க. 5500 குண்டுகளை உபயோகப்படுத்தியிருக்காங்க. பல ஆயிரம் குண்டுகள் அமெரிக்காவை நோக்கி இஸ்ரேலை நோக்கி வந்த வண்ணமாகவே இருக்கு. இதுவரை 60 கப்பலை மூழ்கடிச்சிருக்காங்க. 4 சொலோமானி கிளாஸ் மிகப்பெரியது, அது 4 இருந்துச்சு, 4மே அடிச்சிட்டாங்க. 60 கப்பலை இழந்தது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக குண்டுகள் அமெரிக்கா துருப்புகளுக்கு இஸ்ரேலுக்கு வர்றது, இன்னும் கடுமையான தாக்குதல் மாதக்கணக்கில் நீடித்தாலுமே தாக்கக்கூடிய குண்டுகள் வந்துட்டு இருக்கு. இவங்களை நோக்கி பெரிய அழிவை ஈரான் சந்திக்கும் என்று தெரியுது. இந்த ஈரான் மீதான தாக்குதல் இஸ்ரேல் அமெரிக்கா தான் நடத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ இதில் அதிகாரப்பூர்வமாக உக்ரைன் சேர்ந்து விட்டது. ஏற்கனவே பதிவேண்டியிருந்த உக்ரைனை சேர்ந்த ட்ரோன்களை வேட்டையாடும் இராணுவ வீரர்கள் ஈரானை சுற்றி இருக்கிற அரபு நாடுகளுக்குள் வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க இப்போ ஈரானிலிருந்து வருகின்ற ட்ரோனை அவர்கள் சுட்டு வீழ்த்துகிறார்கள் என்று சொல்லப்படுது. இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. ஒரு ட்ரோனை வேட்டையாடுறதுக்கு ஏவுகணை செல்வது மிகப்பெரிய பொருள் செலவை கொடுக்கும். அந்த நாடு பொருளாதாரத்தில் பின்னுக்கு செல்ல அந்த ட்ரோனை ஏவுகணை மூலம் அழிப்பது வழிவகுக்கும். இப்போ உக்ரைன் ட்ரோன் அழிப்பு வீரர்கள் களத்துக்கு வந்திருக்கு, மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இந்த சண்டை முடிஞ்சோடனே உக்ரைன் தங்கள் இந்த போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் விடுதலைக்கு கோரிக்கை வைப்பார்கள் என்று தோன்றுகிறது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு யூதர், அந்த ஒரு பிணைப்பு இருந்திருக்கும். இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர் சண்டைக்கு வருவதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். ஈரானை ஒட்டியிருக்கிற ஹொர்மோஸ் வளைகுடா பகுதியவே முழுவதும் திறந்து வைத்தாலே மிகப்பெரிய வெற்றி என்று பார்க்கப்படும். அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, தைரியமாக நீங்கள் அந்த வழியாக கப்பல்லாம் போங்க, அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது, அவர்கள் என்ன செய்தாலும் நாங்கள் அவர்களுக்கு பெரிய பேரழிவை தரோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அங்கே செல்கிற கப்பலுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு கொடுப்பது பற்றி இதுவரைக்கும் முடிவு சொல்லலை. செல்லுங்கள் என்று மட்டுமே சொல்கிறாங்க. அந்த வழி முழுவதுமாக வணிக கப்பலுக்கு திறந்து விடப்பட்டாலே மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும். இப்போ அந்த பகுதியில் ஈரானுடைய போர்க்கப்பல் எதுவுமே இல்லை. கடலுக்குள் கன்னி வெடி பதிப்பது, கடலுக்குள்ள கன்னி வெடி மிதக்க விடலாம், கப்பலை தெறிக்க விடுவாங்க. அந்த கன்னி வெடி வைக்கும் செயல் இருந்த ஈரானிய போர்க்கப்பல் அனைத்துமே அழிக்கப்பட்டது. இப்போ அந்த பகுதி பாதுகாப்பாக தான் இருக்குது. ஆனால் கப்பல் நிறுவன உரிமையாளர்கள் துணிச்சலாக வரணும். அது வந்தாலே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பார்க்கலாம். கடைசியாக இந்திய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் சொன்னது அப்படியே சொல்றாரு, தேச விரோத சக்திகள், பிற சக்திகள் இந்த திட்டமிட்டு எண்ணெய் பற்றாக்குறை, கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை என்று சொல்லுகிறார்கள். அதை முறியடிப்பேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அதுதான் உண்மை, அதுதான் நானும் பேசினேன். இன்னும் பல மாதம் ஈரானை பிடிச்சி அடின்னு அடித்தாலும் சரி, அந்த வளைகுடா அந்த கப்பல் வருகின்ற பகுதி மூடப்பட்டாலுமே சரி, தங்கு தடையின்றி எண்ணெய் மற்றும் எரிவாயு கிடைக்கும். நிச்சயமா நம்புங்க. தேவையில்லாமல் எல்லோரும் ஒட்டுக்கா போய் நிற்பது தான் மிகப்பெரிய பிரச்சனை. இது திட்டமிட்டு எதிர்கட்சிகள், பிற இஸ்லாமிய அரபிய இயக்கங்கள் இந்த கருத்தை பரப்புறாங்க. பழியாகாதீங்க. நன்றிகள்.